ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பஸ் கம்பெனி இருக்கு. ம் உங்க பஸ்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ரூட்ல மட்டும்தான் போகணும் பர்மிட் இருக்கு. ஆனா ஒரு நாள் டிரைவர் ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறேன்னு சொல்லி பர்மிட் இல்லாத ஒரு ரோட்ல போயிடுறார். ஆமா, அங்க ஒரு கோரமான விபத்து நடக்குது. ஒருத்தர் சம்பவ இடத்திலேயே இறந்து போறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுக்கணுமா? இல்ல, நீங்க ரூல்ஸ் மீறிட்டீங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கைவிரிச்சிடலாமா? கரெக்ட். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வச்சு ஒரு பக்கம் வண்டி ஓனரோட அலட்சியம், இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நீதி போராட்டம். இதத்தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இங்க சுவாரஸ்யமான விஷயமே கோர்ட் எப்படி ரெண்டு விஷயத்த சமன் செய்யுதுங்கிறது தான். ஒரு பக்கம் கராரான ஒப்பந்த சட்டம், அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி. ஆமா. இன்னொரு பக்கம் மோட்டார் வாகன சட்டத்தோட சமூக நல்ல நோக்கம், அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது ரெண்டையும் கோர்ட் எப்படி சாத்தியமாக்குச்சுன்னு பாப்போம். முதல்ல இந்த கேஸோட பின்னணியில இருக்கிற அந்த மனித சோகத்தை புரிஞ்சுக்கலாம். ம்ஹும். 2014ல சீனிவாசான்னு ஒருத்தர், அவரோட பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் இடிச்சு அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. அவர் குடும்பம் நஷ்டஈடு கேக்குது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, அந்த பஸ்ஸுக்கு பெங்களூர்ல இருந்து மைசூர் போறதுக்கு மட்டும்தான் பெர்மிட். ஆனா விபத்து நடந்ததோ சென்னப்பட்டினாங்கிற ஊர்ல. அது சுத்தமா வேற ரூட். கரெக்ட். இந்த வழக்கு முதல்ல தீர்ப்பாயத்துக்கு வந்தப்போ குடும்பத்துக்கு சுமார் ஒரு 18.8 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொன்னாங்க. சரி. ஆனா உயர்நீதிமன்றம் அதை 31.8 லட்சமா உயர்த்தி கூடவே ஒரு முக்கியமான உத்தரவையும் போட்டது. என்ன உத்தரவு அது? என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணத்தை கொடுத்துடணும். ஆனா அந்த முழு பணத்தையும் பஸ் ஓனர் கிட்ட இருந்து திரும்ப வசூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து தான் அந்த ஓனர் உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. ஓ அப்படியா? உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சது? அவங்க ஒரு விஷயத்த தெளிவா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? ஆமா. பஸ் ரூட் மாறி போனது ஒரு பெரிய விதிமீறல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த அப்பாவி குடும்பத்தை என்ன பண்றது? அவங்கள நட்டாத்துல விட முடியாதே. கரெக்ட். இந்த சிக்கலை தீர்க்க தான் கோர்ட் செலுத்தி திரும்ப பெறுதல், அதாவது பே அண்ட் ரீகவர் கொள்கையை பயன்படுத்தினாங்க. பொறுங்க, செலுத்தி திரும்ப பெறுதல் அது என்னது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன். இதுல 2 ஸ்டெப் இருக்கு, சிம்பிளா சொல்ல போனா. ஸ்டெப் 1 பே, அதாவது செலுத்துங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த தாமதமும் இல்லாம முழு நஷ்டஈட்டு தொகையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்தாகணும். ஓகே, இது சமூக பாதுகாப்புக்காக. சரியா சொன்னீங்க. இது மோட்டார் வாகன சட்டத்தோட நோக்கம். இப்போ ஸ்டெப் 2 ரிகவர், அதாவது திரும்ப பெறுங்க. யார்கிட்ட இருந்து? பாலிசி ஒப்பந்தத்தை மீறின அந்த வாகன உரிமையாளர்கிட்ட இருந்து. இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் மேல வழக்கு தொடர்ந்து தாங்க கொடுத்த முழு பணத்தையும் அவரிடமிருந்து திரும்ப வாங்கிக்கலாம். அடேங்கப்பா! அப்போ இதுல சமூக கடமையையும் விதி மீறலுக்கான தண்டனையையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. கரெக்ட். அதனால 2 பக்கமும் நீதி கிடைக்குது. அப்போ கடைசில ஓனரோட மேல்முறையீட்ட உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிடுச்சு. ஆமா, தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி சீனிவாசாவோட குடும்பத்துக்கு 31.8 லட்சம் ரூபாயை கொடுக்கும். ஆனா அந்த முழு பணத்தையும் பஸ் ஓனர் கே நாகேந்திரா கிட்ட இருந்து திரும்ப வாங்கிடும். வேறொரு ரூட்ல போனதுக்கு இவ்ளோ பெரிய சொந்த நஷ்டமா? இதுதான் இந்த தீர்ப்போட முக்கியமான நேரடியான எச்சரிக்கை. குறிப்பா வணிக வாகன உரிமையாளர்களுக்கு. சாதாரண டிராபிக் விதிமீறல் கிடையாது, அது உங்களை தனிப்பட்ட முறையில லட்சக்கணக்கில் கடனாளியாக்கிடும். அதாவது விபத்து நடந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் கடைசியில அந்த பில் உங்க பேர்ல தான் கிழியும். மொத்த நிதிச்சுமையும் உங்க மேலதான் விழும். அப்போ இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. அதே சமயம் உரிமையாளர்களையும் ரொம்ப பொறுப்பா இருக்க வைக்குது. ஆமா. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படியும் முதல்ல பணத்தை கொடுத்துடும் ஒரு டிரைவருக்கோ ஓனருக்கோ தெரிஞ்சா அது அவங்கள இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்க தூண்டுமா? நல்ல கேள்வி. இல்ல கடைசியில முழு பணமும் நம்ம தலையில தான் விழியுங்கிற பயம் அவங்கள இன்னும் சட்டத்தை சரியா மதிக்க வைக்குமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.